வணக்கம், நான் உங்கள் சங்கவி. 2026ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் தற்பொழுது வெளியாகிய வண்ணமாக இருக்கின்றன. இந்த தேர்தலினுடைய வாக்கு எண்ணும் பணிகள் இன்றைய தினம், அதாவது மே மாதம் 4ஆம் தேதி இன்று காலையில் இருந்து எண்ண ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அதனுடைய முடிவுகள் ஒவ்வொன்றாக வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றன. இன்னமுமே எந்த ஒரு தொகுதிகளுக்குமான முற்றுமுழுதான முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை. மொத்தமாக 234 தொகுதிகளில் தற்பொழுது ஒவ்வொரு சுற்றுகளின் அடிப்படையில் அதனுடைய முடிவுகளில் வெளியாக இருக்கக்கூடிய பெறுபவர்களின் அடிப்படையில் யார் முன்னிலையில் இருக்கின்றார்கள், எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கின்றன என்கிறது மட்டும்தான் வெளியாகிய வண்ணமாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் மே மாதம் 4ஆம் தேதியாகிய மாலை 2:33 நான் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த நேரத்தின் அடிப்படையில் என்னென்ன பெறுபவர்கள் வந்திருந்தது என்றதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நிறைய இடங்களில் இதனுடைய முடிவுகளை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் உடனுக்குடன் சரியான தகவல்களை நீங்கள் பார்க்க வேண்டும், சரியான முடிவுகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையம், இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தியோகபூர்வ பக்கமான எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எனப்படக்கூடிய இணையதள பக்கத்திலே சென்று நீங்கள் அந்த முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள முடியும், சரியான முடிவுகளையும் கூட. அந்த அடிப்படையில் மொத்தமாக 234 தொகுதிகளுக்குமே ஒரே நேரத்திலே தேர்தல் நடைபெற்றிருந்தது. அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அன்று அந்த தேர்தல் நடந்திருந்தது. இன்றைய தினம்தான் அந்த வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த நேரத்தில் மொத்தமாக ஒரு 40-45% வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கின்றன. இன்னுமே கிட்டத்தட்ட 55% வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன. ஆகவே இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி நாங்கள் எண்ணிவிட முடியாது. எப்பொழுது எது வேண்டுமானாலுமே மாறலாம். இந்த தேர்தலினுடைய ஆரம்ப கட்டத்தில் சொல்லப்பட்ட விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கட்சிகளுக்கு இடையிலான 4 முனை போட்டியாக இது இருக்கின்றது அப்படி என்று சொல்லி, அதாவது தமிழக வெற்றி கழகம், அதிமுக, திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி அப்படி என்று சொல்லி 4 கட்சிகளுக்கு இடையிலான போட்டியாக பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது இந்த முடிவுகளின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியானது பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றது என்றுதான் உண்மை. அந்த வகையில் தற்பொழுது 3 கட்சிகளுக்கு இடையிலான போட்டியாக இந்த ஒரு முடிவுகளின் அடிப்படையில் வைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நொடிக்கு நொடி சிறிய சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் 106 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றது, 234 தொகுதிகளில். அதே சமயம் ஏடிஎம்கே, அதாவது அதிமுக 55 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றது. டிஎம்கே, திமுக 54 தொகுதிகளில் முன்னிலை வகித்த வண்ணமாக இருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தொகுதிகளையுமே முன்னிலை வகிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதே சமயம் மொத்தமாக இந்த 234 தொகுதிகளையும் 233 தொகுதிகளில் தான் தமிழக வெற்றி கழகத்தினர் நேரடியாக போட்டியிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் மொத்தமாக இந்த 106 தொகுதிகளில் அவர்கள் முன்னிலை வகிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் முக்கியமாக சொல்ல போனால் இந்த ஒரு தேர்தலில் தனியாட்சி அமைக்க வேண்டும், அதாவது தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் மொத்தமாக 118 தொகுதிகளிலே அவர்கள் வெற்றி அடைய வேண்டும். அந்த அடிப்படையில் 106 தொகுதிகளில் தற்பொழுது விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார். ஆனாலுமே ஏற்கனவே நான் சொன்னது போல இன்னமுமே 55% வாக்குகள் கிட்டத்தட்ட எண்ணப்பட இருக்கின்றன. ஆகவே அதனுடைய பெறுபவர்கள் வருகின்ற சமயத்தில் எந்த நொடியில் எந்த முடிவுகள் வேண்டுமானாலுமே மாறலாம். ஆகவே இறுதி முடிவு வரும் வரைக்குமே நாங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். அதே சமயம் இந்த ஸ்கிரீனில் தெரிகிற இந்த ஒரு படத்தினூடாக நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது விகிதாசார அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு படத்தினை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். இதனூடாக நீங்கள் தெளிவாகவே தெரியும் எந்த ஒரு கட்சி பெரும்பான்மையான தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றன அப்படி என்று சொல்லி. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளிலே போட்டியிட்டிருந்தார். அதாவது பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கிலே அவர் போட்டியிட்டிருந்தார். அதே சமயம் அதிமுகவினுடைய தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடியிலே போட்டியிட்டிருந்தார். அத்துடன் திமுகவினுடைய தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரிலே போட்டியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடியிலே போட்டியிட்டிருந்தார். அவர்கள் போட்டியிட்டிருந்த அந்த தொகுதிகளிலே அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் யார் முன்னிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோமாக இருந்தால், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் போட்டியிட்ட தொகுதிகளில் ஒன்றான பெரம்பூரை பொறுத்தவரைக்கும் மொத்தமாக 22 சுற்றுகள் இருக்கின்றன வாக்கு எண்ணும் பணியிலே. அதிலே மொத்தம் தற்பொழுது 9 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கின்றன. இந்த 9 சுற்றுகளின் முடிவிலே 50,720 வாக்குகளை பெற்று திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் முன்னிலையிலே இருக்கின்றார். ஆர்.டி. சேகர் அவர்கள் 2வது இடத்தில் இருக்கின்றார். இவர்கள் இருவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 21,275 வாக்குகள் முன்னிலையில விஜய் அவர்கள் இருக்கின்றார். அதே சமயம் விஜய் அவர்கள் போட்டியிட்ட மற்றொரு தொகுதியான
திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் அங்குமே மொத்தமாக 22 சுற்றுகள் எண்ணப்பட இருக்கின்றன. அதில் 10 சுற்றுகள் தற்பொழுது நிறைவடைந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார். 40,551 வாக்குகளை பெற்று, அதே சமயம் இரண்டாவது இடத்துல இனிகோ இருதயராஜ் அவர்கள் இருக்கின்றார். இவர்கள் இருவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசமாக 12,657 வாக்குகள் இருக்கின்றன. அதே சமயம் இன்னுமே 12 சுற்றுகள் எண்ணப்பட இருக்கின்றன. ஆகவே அதனுடைய முடிவுகளில் என்ன இறுதி முடிவு என்றதை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். அத்துடன் அதிமுகவினுடைய தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட்ட தொகுதியான எடப்பாடியினுடைய முடிவுகளை பொறுத்தவரைக்கும் மொத்தமாக 25 சுற்றுகள், அதிலே மொத்தம் 15 சுற்றுகள் தற்பொழுது வாக்கெண்ணும் பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் 90,729 வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கின்றார். இரண்டாவதாக பிரேம்குமார் இரண்டாவது நிலையில் இருக்கின்றார். இவர்கள் இருவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசமாக 57,809 வாக்குகள் இருக்கின்றன. அதே சமயம் திமுகவினுடைய தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியை பொறுத்தவரைக்கும் கொளத்தூர். இந்த கொளத்தூரை பொறுத்தவரைக்கும் முன்னிலையிலே பார்த்தீங்கன்னா VS பாபு, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த VS பாபு முன்னிலையிலே இருக்கின்றார். இதில் திமுக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக இதுவரை காலமும் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களே பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். மொத்தமாக 22 சுற்றுகளில் 14 சுற்றுகள் வாக்கு எண்ணும் பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் VS பாபு அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார். கிட்டத்தட்ட 7,738 வாக்குகள் முன்னிலையில் இருக்கின்றார். இரண்டாவது இடத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார். அத்துடன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் போட்டியிட்ட தொகுதியை பொறுத்த வரைக்கும் காரைக்குடியாக இருக்கின்றது. இந்த காரைக்குடியினுடைய முடிவுகளின் அடிப்படையில் மொத்தமாக 28 சுற்றுகள், அதிலே 11 சுற்றுகளுக்கான வாக்கெண்ணும் பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் மொத்தமாக 43,556 வாக்குகளை பெற்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்ட பிரபு அவர்கள் முன்னிலையில் இருக்கின்றார். அதே சமயம் இரண்டாவது இடத்துல மாங்குடி அப்படி என்று சொல்லி 23,826 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார். சீமானை பொறுத்தவரைக்கும் அவர் 10,838 வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்துல இருக்கின்றார். ஆகவே இதுதான் இதுவரைக்குமே கிடைக்கப்பெற்ற வாக்குகளாக இருக்கின்றது, வாக்கு முடிவுகளாக இருக்கின்றது. ஆகவே ஏற்கனவே நான் சொன்னது போல இன்னுமே வாக்கு எண்ணும் பணிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்னுமே எந்த ஒரு தொகுதிக்குமே முற்றுமுழுதான இறுதி முடிவு இதுதான் அப்படி என்று சொல்லி முடிவுகள் வரவில்லை. ஏனென்றால் இன்னுமே நிறைய சுற்றுகள் எண்ணப்பட இருக்கின்றன. ஆகவே அதனுடைய முடிவில் என்ன நடக்கும், எந்தெந்த முடிவுகள் எப்படி மாறும் என்றது எல்லாத்தையுமே நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அந்த வகையில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற இந்த தேர்தலினுடைய முடிவுகள் இன்றைய தினம் வெளியாகிய வண்ணமாக இருக்கின்றது. விஜய் அவர்களினுடைய குடும்பத்தினரும் சரி, அனைவரும் சரி, அவருடைய ரசிகர்களும் சரி, எல்லாருமே மிகவும் சந்தோஷத்துடன் இருக்கின்றார்கள். ஆனாலுமே அவருடைய ரசிகர்கள் என்றது எல்லாத்தையுமே தாண்டி அவருடைய அரசியல் வருகை எல்லாமே பாராட்டத்தக்கது. ஆனாலுமே நாளைக்கு அவர் ஆட்சியை அமைக்கின்ற சந்தர்ப்பத்திலே மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நிச்சயமாக அடுத்து வரும் 5 ஆண்டுகள் எவ்வாறாக இருக்க போகின்றது என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயம் தமிழக அரசியல் எங்களுக்கு எதற்கு, அது அங்கே நடக்கின்றது, நாங்கள் எங்களினுடைய அரசியலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக தமிழக அரசியல் எங்களினுடைய அரசியல் மீதுமே தாக்கம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. காரணம், விஜய் அவர்கள் ஆட்சியை அமைத்தாலும் கூட இந்த கச்சதீவு எனப்படக்கூடிய ஒரு இடம் சார்ந்து அவர் பல மாறுபட்ட கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே எல்லாவற்றையும் பற்றி சிந்திக்க வேண்டிய இடத்திலே தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே முடிவுகளுக்காக காத்திருப்போம். ஆகவே 234 தொகுதிகளில் 233 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகம் தனி ஆட்சி அமைக்க வேண்டும், தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் 118 தொகுதிகளை கைப்பற்றியாக வேண்டும். உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய முடிவு என்னவாக இருக்கின்றது? அவர்கள் 118 தொகுதிகளையுமே கைப்பற்றி அவர்கள் தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைப்பார்களா இல்லையா என்றது எல்லாவற்றையுமே உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் பிரச்சார வேளைகளிலே 2 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படி என்று சொல்லி, ஒன்று டிவிகே மற்றது டிஎம்கே அப்படி என்று சொல்லி பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது சென்று கொண்டிருக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற பொழுது இது டிவிகே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி செல்வதாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே முடிவு என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றதை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். இந்த காணொலியையும் ஏனையவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருப்பின் லைக் பண்ணுங்க. 2026ஆம் ஆண்டு தேர்தலிலே வெற்றி பெற்ற கட்சி யார் என்றதை அறிந்து கொள்றதுக்கு தொடர்ந்தும் சங்கவீதி ஐகான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.